இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா KFC ஸ்டைலில் KFC சிக்கன் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 100 rupees சிக்கன் எடுத்துருக்கோம். இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் லைட்டாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோ உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு ஆஃப் பாயிண்டாக வெந்தால் போதும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். வச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணுறதுக்காக அது வந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்த சிக்கனெல்லாம் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ஸோ இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த சிக்கன்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னாக்கா, தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். நீங்கள் லெமன் இருந்துச்சுன்னா லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர், அதுக்கப்புறம் நான் நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த பொடி. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு வந்து இந்த சீஸ் பாப்கார்னுக்குள்ள போட்ட சீஸ் பவுடர் இருந்துச்சுனாக்கா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம வந்து மிளகு பொடி சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு 1 hour வந்து நல்லா மேரினேட் ஆகணும். இது கூட லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா மேரினேட் ஆகணும். மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்காக மிக்சிங் அது மேலே நம்ம வந்து கோட் பண்ணி நம்ம பொரிக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நான் மைதா வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதில் தான் நம்ம கோட் பண்ணி பண்ண போகிறோம். இது கூட நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னாக்கா, அதே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சேம் ப்ராசஸ் தான். இதுலேயும் கொஞ்சம் சீஸ் பவுடர். இந்த சீஸ் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து லைட்டாக டேஸ்ட்டுக்கு ஏற்ப நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன்.
கழிச்சு நம்ம எப்படி பொரிக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்க நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. நல்லா ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து எப்படி பொரிக்குதுன்றதை பார்க்கலாம். இந்த பேன் தான் வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஹீட் ஆயிடுச்சு, அதை ஊற்றிக்கலாம். ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து எப்படி கோட்டிங் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து நம்ம இந்த இதில் வந்து போடணும். இதில் போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா கோட் பண்ணணும். பிடிச்சி விட்டாலே வந்து இது நல்லா கோட் ஆகிடும். பாருங்க இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து சிக்கன் பொரிச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து நம்ம போட்டு ஜஸ்ட் இதில் காட்டிட்டு எடுத்து மறுபடியும் இதுலேயே போட்டுட்டு இதை நல்லா மறுபடியும் இன்னொரு முறை நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம பொரிச்சு எடுத்தா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பொரிச்சு எடுத்தா போதும்.
ஸோ பாருங்க எந்த சூப்பராக வந்திருக்குது.